விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் பரந்தூர் கிராம மக்களை தவேக தலைவர் விஜய் சந்திக்கவிருக்கிறார். இதற்காக அவர் புறப்பட்டு செல்லும் கேரவனை நாம் பின்தொடர்ந்து செல்கின்றோம். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் விஜய் நிகழ்விடத்திற்கு செல்ல? தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? பாலா, தற்போது நாம் சுங்குவாச்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்திப்பதற்காக தவேக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்துதான் சென்று கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இன்னும் சுமார் 20 அல்லது 25 நிமிடங்களில் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மண்டபத்தில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்கிறார். அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில், அதிகபட்சமாக 20 நிமிடத்தில் விஜய் அந்த இடத்தை ரீச் பண்ணிவிடுவார், அதாவது சென்றடைந்து விடுவார். அதற்கான முதல் காட்சிகளை தான் நாம் தற்போது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் இன்று காலை 9 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்ட நடிகர் விஜய் அவர்கள் தற்போது சுங்குவாச்சத்திரத்தை தாண்டி பொன்னேரிக்கரை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வலதுபுறமாக திரும்ப வேண்டும். தனியார் மண்டபம் செய்வதற்கு அந்த மண்டபம் பகுதியானது பரந்தூர் கிராமத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த மண்டபத்தில் தான் இன்றைக்கு விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவை சந்திக்க இருக்கிறார். இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அந்த பகுதியில் போடப்பட்டுள்ளது. அதே சமயம் வெளியாட்களுக்கு அனுமதி இல்லாமல் கட்சியினருக்கும் அனுமதி, கட்சி நிர்வாகிகள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மிக முக்கியமாக அந்த விமான நிலைய நில எடுப்பிற்கு உட்பட்ட கிராம மக்களுக்கு மட்டுமே முழுக்க தூண்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதே சமயம் முதலில் பேச வைப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். அதைத் தொடர்ந்துதான் 18 பேர் பேசிய பிறகு, அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த பிறகு இறுதியாக தவேக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். அதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது ஏனாத்தூர் என்ற ஒரு பகுதியை நடிகரும் தவேக தலைவருமான விஜய் அவருடைய பிரத்யேக கேரவனில் கடந்திருக்கிறார். அந்த வாகனத்தை தான் நாம் தற்போது பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். தற்போது பொன்னேரிக்கரை, அதாவது இதுதான் இந்த மண்டபத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி. இங்குதான் மண்டபத்திற்கு வலதுபுறமாக திரும்பி செல்ல வேண்டும். அந்த பகுதியை தற்போது தவேக தலைவர் அவர்கள் கடந்து செல்கிறார். சாலை ஓரம் குழுமி இருக்கக்கூடிய மக்கள், ரசிகர்கள் அவருடைய செல்ஃபி, அவரோட போட்டோ எடுப்பது, பின்தொடர்ந்தவாறு வீடியோ எடுப்பது, கையசைப்பது, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக சாலை நெடுகிலும் இருக்கக்கூடிய மக்கள் விஜய் அவர்களை நேரடியாக அவர் இருக்கக்கூடிய வாகனத்தை சந்தித்து அவர்களுக்கு பூங்கொத்து கொடுப்பது, கை குலுக்குவது, அவருக்கு அவர் கட்சியின் கொடியை கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளும் ஈடுபட்டார்கள். அந்த காட்சியும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும். அதே சமயம் அவருடைய வாகனத்தை தொடர்ந்து பின் சேர்ந்தவாறு அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்தவாறு ஒரு சில ரசிகர்கள் ஓடும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போலதான் அந்த மண்டபத்திற்கு அருகில் கட்சியினருக்கு அனுமதி இல்லை, வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை என கூறப்பட்டதை தொடர்ந்து சாலை நெடுகிலும் தவேக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி சுமார் 12 மணி அளவில் சரியாக மண்டபத்தை வந்தடைவார் விஜய் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சூழலில் தான் இன்னும் 15 அல்லது 20 நிமிடத்திற்குள்ளாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நடிகரும் தவேக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மண்டபத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள், கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களோடு பேச உள்ளார். பாலா, பரந்தூர் மக்களை சந்திப்பதற்காக தற்போது கேரவனில் சென்று கொண்டிருக்கும் பிரத்யேக காட்சியை புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. கேரவனில் முன்வரிசையில் தவேக தலைவர் விஜய் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை நிற ஆடை அணிந்தவாறு அமர்ந்திருக்கும் அவரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் அவரை சந்தித்து வாழ்த்துக்களையும் பூங்கொத்துக்களையும் கொடுக்கின்றனர். அதே நேரம் குமரவேல், தற்போது சந்திப்பு நிகழக்கூடிய பகுதிகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள், பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது விஜயை பார்ப்பதற்காக பின்தொடர வாய்ப்பு இருக்கிறது ரசிகர்கள். போலீஸ் பாதுகாப்பு வரும் மளையில் செய்யப்பட்டிருக்கிறதா?
கேட்டது போல ஏற்கனவே மண்டபம் இருக்கும் பகுதி மற்றும் அந்த நாம் செல்லக்கூடிய பரந்தூர் பொன்னேரியிலிருந்து மண்டபத்திற்கு செல்லக்கூடிய சாலை, இந்த சாலை நெடுகளில் சுமார் 700 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமின்றி அருகே இருக்கக்கூடிய திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் காவல்துறையினரும் போக்குவரத்து காவலர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மண்டபம் பகுதியில் தான் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்குதான் அதிகமான மக்கள் கூடுவார்கள், நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்திற்காக சாலைகளை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து காவல்துறையினரும் வழக்கமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காவல்துறையினர் மட்டுமே ஈடுபட்டிருக்கிறார்கள். குமரவேல், நாம தொடர்ந்து பேசலாம்.